வெல்கம் டு ஏகாந்த சமையல். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அழகான ஒரு மட்டன் விண்டாலி கறி பண்ண போறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன், ஆஸ் யூசுவல் வரமிளகா, ஜீரகம், மிளகு, நம்ம ஃபேவரட் அதே மசாலா தான். கடுகு, 4, 5 வெந்தயம், ஒரு தக்காளி, 5, 6 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அழகா அரைச்சிட்டு வந்துருங்க. மைய அரைச்சிருங்க. சீனச்சட்டி காய வச்சு சுத்தமான கடலெண்ணெய் ஊத்துறோம். அப்பதான் உங்களுக்கு அந்த மட்டனுக்கு அந்த ஸ்மெல் குடுக்கும். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்குன பிறகு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போடுங்க. நல்லா ப்ரவுன் ஆகுறது வரை வதக்கிருங்கப்பா. வதக்கிட்டு இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா. ஏன்னா பச்சை மிளகா அரைச்சா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மட்டனுக்கு. போட்டு நல்லா எண்ணெய் பிரியிறது வரை வதக்கிருங்க. அப்புறம் நம்ம எல்லாம் அரைச்சு வச்சோம் பார்த்தீங்களா? கடுகு, ஜீரகம் எல்லாம். அதெல்லாம் ஒண்ணா போட்டு கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்குங்க. சிம்மில வச்சு தான் வதக்கணும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கரிஞ்சு போயிரும். அழகு போல அழகா வதக்கிட்டு, ஒரு தக்காளி வெட்டி போடுங்க. மட்டன போடுங்க. அதுக்கு பிறகு தக்காளி போடுங்க. நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன போட்டு நல்லா பெரட்டிருங்க. நல்லா சுத்தி வர நல்லா விட்டு, கொஞ்சம் பொறுமையா நல்லா அழகா பெரட்டி விடுங்க. ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க மஞ்சத்தூள் போதும். அது நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி. தக்காளி அதிகம் போடாதீங்கப்பா டேஸ்ட் மாறிரும். ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அது மேட்ச் ஆன பிறகு கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம 1/2 மூடி தேங்காய் மூடி கட் பண்ணி வச்சுருக்கோம். சிலருக்கு இந்த தேங்காயை எடுத்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். அதனால என்ன மட்டன் செஞ்சாலும் நான் தேங்காய் சேர்த்திக்குவேன். நீங்களும் அந்த தேங்காய போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மிக்ஸி ஜாடி கழுவுன தண்ணிய கொஞ்சம் போல அதில ஊத்திருங்க. ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. எல்லாமே சிம்மில தான் இருக்கணும். நம்ம குக்கர்லயோ, அதிலயோ போட்டோம்னாக்கா கறி ஸ்மெல் வரும். இன்னும் பத்தாததுக்கு கொஞ்சம் போல உப்பு போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில உப்பும் பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவை. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இடையில இடையில கிண்டி விட்டு பார்த்துருக்கேன். நீங்களும் அது மாரி பார்த்துக்குங்க. மட்டன் வெந்துருச்சான்னு பாருங்க. கடைசியா சேர்க்கறது ஒண்ணும் இல்லைங்க, புளிய மரத்து இலை. அதுக்கு வந்து என்னன்னா, வீட்ல எல்லாம் பெரியவங்க வந்து எங்க பாட்டி செஞ்சிருக்காங்க. அந்த வெந்நீ அடுப்புல அப்படியே இருக்கும். புளிய மரத்து இலை போட்டா கெடாதும்பாங்க. மட்டன் மறுபடியும் சூடு பண்ண வேண்டாம்பாங்க. அதனால அது நல்லா புளிய மரத்து கொழுந்து இலையா போட்டுருக்கேன். சுட சுட சாப்பாட போட்டு, இந்த மட்டன் விண்டியாலிய அள்ளி வைங்க. மட்டன் விண்டாலி சொல்லும்போதே நாக்கு சுவையா இருக்கு. நல்லா அந்த தேங்காய், அந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து வெந்து, அந்த விண்டாலி மசாலா சூப்பரா இருக்குங்க. செமி கிரேவியா யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்க. நல்லா வீட்ல செஞ்சு குடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.